ஒரு 8 வருஷ மாரத்தான் ஓட்டத்தை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஓகே. நீங்க அந்த ஃபினிஷிங் லைனை நெருங்கும்போது ரொம்ப டயர்டாகி லேசா தடுமாறி கீழே விழுந்துடுறீங்க. ஐயோ, அப்புறம்? அப்போ உங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறதுக்கு பதிலா உங்களை அப்படியே தூக்கி ஒரு பாதாள சிறையில அடைச்சா எப்படி இருக்கும்? என்னங்க சொல்றீங்க? தண்ணி குடுக்கலனா கூட பரவாயில்ல, எதுக்கு ஜெயில்ல போடுறாங்கன்னு கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவேன். நிஜமாவே இது ஷாக்கிங் தான். ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல, அதாவது இந்த டீப் டைவ்ல மீனாட்சி எதிர் ஹரியானா மாநிலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழக்க பத்தி தான் பேச போறோம். ஆனா ஒரு சின்ன தாமதம் எப்படி ஒரு சாதாரண பெண்ணோட சுதந்திரத்தையே பறிச்சது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. எக்ஸாக்ட்லி. சட்ட நடைமுறைக்கும் அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்திருக்க உரிமைகளுக்கும் நடுவுல உச்சநீதிமன்றம் எப்படி ஒரு தெளிவான கோட்டை வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு சாதாரண செக் மோசடி வழக்கு. ஓ, அதாவது அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த செக்ஷன் 138ஆ? அதேதான். இந்த கேஸ்ல மீனாட்சி அப்படிங்கிறவங்களுக்கு கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அவங்க ஜாமீன்ல வெளியே இருக்காங்க. ரைட். இப்போ அவங்க மேல்முறையீடு பண்ணிட்டு அந்த அப்பீலுக்காக வெயிட் பண்றாங்க. அதுவும் 1-2 வருஷம் இல்ல, முழுசா 8 வருஷம் காத்திருக்காங்க. 8 வருஷங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு அக்கி நோய், அதாவது ஷிங்கிள்ஸ் வந்துடுது. ஆமா, அந்த வலியோடவே ஒரு நாள் அவங்க கோர்ட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிடுது. இங்கதான் அந்த ட்விஸ்ட். அவங்க லேட்டா தோணாங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக கீழமை நீதிமன்றம் உடனே அவங்களோட ஜாமீனை ரத்து பண்ணிடுறாங்க. நிஜமாவேவா? ஆமாங்க, ஜாமீனை ரத்து பண்ணது மட்டும் இல்லாம உடனே அவங்கள ஜெயிலையும் அடைச்சிடுறாங்க. எனக்கு இது சுத்தமா புரியல. ஒரு சின்ன தாமதத்துக்காக ஒருத்தரோட சுதந்திரத்தையே பறிக்கிறது எந்த விதத்துல சட்டமாகும்? இது ரொம்ப ஏந்திரத்தனமான ஒரு அப்ரோச் தான். ஆனா அரசு தரப்பு இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை வச்சாங்க. அப்படி என்ன வாதம் அது? அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்துல ஃபார்ம் 45 அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஃபார்ம் 45, ரைட். ஆமா, அது ஒரு வழக்கமான ஜாமீன் பத்திரம். அதுல கையெழுத்து போடும்போது ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நான் நேர்ல ஆஜராவேன் அவங்க உறுதி கொடுத்திருக்காங்க. ஓஹோ, சோ அந்த ஒப்பந்தத்தை மீறினதுனால ஜாமீனை ரத்து செஞ்சது சரிதான்னு வாதிட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. ரூல்ஸ் படி நாங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு அரசு தரப்புல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நின்னாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க ஒரு பாண்ட்ல சைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இத சுப்ரீம் கோர்ட் எப்படி ஏத்துக்கல? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு வழக்கு முதல்ல நடக்கும்போது, அதாவது ட்ரையல் கோர்ட்ல நடக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவங்க நேர்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சாட்சிகளை விசாரிக்கிறதுக்காக சொல்றீங்க. கரெக்ட். ஆனா இது ஒரு மேல்முறையீடு. அப்பீல் கோர்ட்ல நீதிபதிகள் ஏற்கனவே இருக்கிற ஆவணங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் மட்டும்தான் பார்க்க போறாங்க. அப்போ அங்க அவங்க நேர்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, சுப்ரீம் கோர்ட் அதான் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. பல மாசங்களா நடக்கிற சாதாரண வாய்தாக்களுக்கெல்லாம் நேர்ல வர சொல்றது ஒரு தேவையற்ற சுமை அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். அது மட்டும் இல்லாம கீழமை நீதிமன்றம் இப்படி ரோபோ மாதிரி இயந்திரத்தனமா நடந்துகிட்டதை உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. இது அதிர்ச்சி அளிக்குது, பயங்கரமா இருக்குன்னு எல்லாம் ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. ஓ, அப்போ நடைமுறை விதிகளை விட தனிமனித சுதந்திரம் தான் முக்கியம்னு சுப்ரீம் கோர்ட் நிலைநாட்டியிருக்காங்க. கண்டிப்பா. ஒரு சாதாரண ஜாமீன் பத்திரத்தை விட அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்க உரிமை தான் பெருசுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. சரி, ஒருவேளை வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு வரல, இல்ல தாமதமா வராருன்னா அப்போ நீதிபதிகள் என்னதான் பண்றது? அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல கோர்ட் ஒரு அமிகஸ் கியூரியை நியமிக்கலாம். அமிகஸ் கியூரியா அப்படின்னா என்ன? அதாவது நீதிமன்றத்தோட நண்பர்னு சொல்லுவாங்க. கோர்ட்டே ஒரு வழக்கறிஞரை அந்த வழக்குல உதவி செய்யறதுக்கு நியமிக்கலாம். அதை விட்டுட்டு எடுத்த உடனே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது. வாவ், இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா மாவட்ட நீதிமன்றங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு ரிப்பிள் எஃபெக்டை ஏற்படுத்த போகுது. ஆமா, பொதுமக்களான உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு. என்ன மெசேஜ்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அப்பீல்ல இருக்கும்போது ஜாமீன் வாங்கியிருந்தா உங்க வாழ்க்கையை அப்படியே நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு வயதாவுக்கும் கோர்ட்டுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா தவிர்க்க முடியாத காரணத்துக்காக போக முடியலன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களோட மருத்துவ சான்றிதழ்களை எப்பவும் கையோட வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ரைட். அப்போ வழக்கறிஞர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு நல்ல கேடய மாதிரி செயல்படும்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஃபார்ம் 45 காட்டி ஜாமீனை ரத்து பண்ண நினைக்கிற எந்த ஒரு நீதிபதிக்கு முன்னாடியும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம். இயந்திரத்தனமான பிடிவாரண்ட்ல இருந்து கிளைண்ட்ஸை ஈஸியா காப்பாற்ற முடியும்.
அதாவது நீதிமன்ற நடைமுறைகள் அப்படிங்கிறது நீதிய வழங்கத்தான் இருக்கணுமே தவிர அந்த நடைமுறையே ஒருத்தருக்கு தண்டனையா மாறிடக்கூடாதுங்கிறது தான் இதோட பாட்டம் லைன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ப்ராசஸ் ஒருபோதும் பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாது. இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. மேல்முறையீடுகளுக்கு ஆட்கள் நேர்ல வர வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. ஆமா, தெளிவா சொல்லிட்டாங்க. நாம இப்போ ஜூம், வீடியோ கான்ஃபரன்சிங்னு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரைட், எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வெறும் சம்பிரதாயத்துக்காக ஒருத்தர் தன்னோட உடலால நேர்ல வந்து கோர்ட்ல நிக்கணும்னு கட்டாயப்படுத்துறது ரொம்ப காலாவதியான ஒரு சிந்தனை முறை இல்லையா? நிஜமாவே இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை வாழ்க்கையோட மாரத்தான் ஓட்டத்துல யாராவது தடுமாறி விழும்போது அவங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தண்ணியும் ஆசுவாசமும் தவிர பாதாள சிறை இல்ல.